இப்ப குஷி படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அப்படி ரீரிலீஸ் பண்றப்ப அந்த பாட்டு இருக்குமா? இருக்காதா? அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் நடிச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம் குஷி. இது அந்த காலத்துல மிக பெரிய ஹிட் ஆன படம். அதுல மும்தான்னு ஒரு நடிகை நடிச்சிருந்தாங்க. அவங்களோட விஜய் ஆடுற மாதிரி கட்டிப்புடிடான்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல தான் படமே ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு கவர்ச்சியா அந்த பாட்டு இருக்கும். அந்த பாட்டு படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருந்தது. அந்த படத்துல நடிச்சிருந்த மும்தாஜ் இப்ப நடிக்கிறத விட்டுட்டு மனம் மாறி இஸ்லாமிய மத பிரசாரகராக மாறிட்டாங்க. முக்காடு போட்டுக்கிட்டு புர்கா போட்டுக்கிட்டு அவங்க ஹஜ்க்கு போறாங்க. எல்லா தர்கா மசூதிக்கெல்லாம் போறாங்க, பேசுறாங்க. அவங்க முழுசும் இஸ்லாமிய பிரசாரகராக மாறிட்டாங்க. அவங்க இப்ப என்ன சொல்றங்கன்னா, என்னோட கடந்த காலத்தை மறந்துடுங்க, அதை யாரும் எடுக்காதீங்க, அந்த படங்கள் எல்லாம் எங்கேயும் போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனா, அவங்க செத்து போயிட்டா கூட அவங்க படத்தை போட வேணாம்னு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அவங்க சொல்றப்ப அவங்க ஆபாசமாக ஆடிய அந்த கட்டிப்புடிடா பாட்ட ஒருவேளை குஷி படத்துல பயன்படுத்தினா அவங்க மனம் மிகவும் புண்படும். அத இன்னைக்கு பெண்களுக்காக பேசுகிற விஜய் அத கேட்பாரா? அந்த படத்திலேந்து அந்த பாட்டை அவர் நீக்குவாரா? யோசிச்சு பாருங்க. பணம்தான் குறிக்கோளுன்னா அத நீக்க மாட்டாரு. இல்ல பெண்களோட மானம் மரியாதைதான் முக்கியம். ஒரு மைனாரிட்டியோட மத உணர்வை நாம புண்படுத்த கூடாதுன்னா விஜய் அந்த தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அந்த பாட்டை படத்திலிருந்து ரிமூவ் பண்ணணும். அவர் பண்ணுவாருன்னு மும்தாஜ் எதிர்பார்க்கிறாங்க. பண்ணுவாரா? பொறுத்திருந்து பாப்போம்.